நம சிவாய நம சிவாய. ஆதிசிவன் தியான பீடத்தின் சார்பாக உங்களை வணங்குகிறேன். இந்த சமீபத்திலே நான் கரூர் பக்கத்தில் இருக்கிற வெண்ணைமலை முருகன் கோயில் அருகாமையிலே இருக்கிற பாதரசலிங்கம் என்கிற இடத்திற்கு சென்று வந்தேன். ஸ்ரீ சிவானந்த பரமஹம்சர் என்பவருடைய சீடரான திரு பாண்டுரங்க சுவாமிகளை அவரை அங்கே சந்தித்து அந்த லிங்கத்தை சுற்றி பார்த்து வந்தேன். ஒரு டோம் வடிவிலே அமைத்து, அதாவது கிட்டத்தட்ட என்று ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், ஈஷாவில் இருக்கிற தியானலிங்க டோமில் ஒரு பாதி அளவுக்கு கட்டப்பட்டிருக்கிறது. அதிலே ஒரு பாதரச லிங்கத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார். அதற்கு அபிஷேகங்கள் சிவன் ராத்திரியில் மட்டும் நடப்பதாக சொன்னார்கள். அதை சுற்றியும் தியான அறைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு தியான அறைகளுக்கு மேலும் ஒரு சித்தருடைய உருவத்தை அமைத்து வைத்திருக்கிறார்கள். அங்கே சென்று நான் தியானத்தில் அமர்ந்து பார்த்த பொழுது அது வேறு தன்மை கொண்டது. அந்த தன்மையிலே சில விஷயங்கள் இருக்கிறது, உள்ளே சில விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் அங்கே சென்று வந்தால் நல்ல அமைதியோடு ஒரு சூழ்நிலை ஏற்படும். பொதுவாகவே ஒரு கோயிலுக்கு சென்றாலும் அமைதியான ஒரு மனம் ஏற்படும். ஆனால் கோயிலுக்கு சென்று வெளியில் வந்தவுடனே நாம் அந்த மனநிலையில் இருந்து மீண்டும் இல்லற வாழ்விலே நாம் சிக்கிக்கொள்வோம். ஆனால் இந்த மாதிரியான இடங்களுக்கு சென்று வரும் பொழுது கொஞ்ச நாளைக்கு அந்த மனநிலை அந்த அமைதியோடு இருக்கும். அந்த அளவிலே அங்கே மிக அற்புதமாக செய்து வைத்திருக்கிறார்கள். அது எதனால் என்று தெரியவில்லை, பெரிய அளவிலே பிரபலமாகவில்லை. முதலிலே ஒரு சிறிய சிவலிங்கம் செய்து கோயில் அமைத்திருக்கிறார்கள். பிறகு பெரிய சிவலிங்கமாக இங்கே அமைத்து அதை மக்களின் வழிபாடு தலங்களாக விட்டு தியானம் செய்வதற்காக அதை வழங்கி மக்களுக்கு ஒப்படைத்திருக்கிறார்கள். இன்று அந்த பாண்டுரங்க சுவாமிகளுக்கு 99 வயது இருக்கும். அவரை நான் சந்திக்கும் பாக்கியம் கிடைத்தது. ஏனென்றால் நான் இது போன்ற மகான்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த ஆர்வம் உண்டு. ஏனென்றால் இவர்கள்தான் நாம் நேரடியாக பார்க்கக்கூடிய தெய்வங்கள். அதனால் அவரை பார்த்ததிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்பட்டது. அங்கு இருப்பவர்களிடம் சில விஷயங்களை கேட்டுக்கொண்டிருந்தேன். அவரை பார்க்க முடியாது என்று சொன்னார்கள். இறைவன் அருள் இருந்தால் நான் அவரை கட்டாயம் நான் பார்ப்பேன் என்று சொல்லியிருந்தேன். ஆச்சரியமாக இருந்தது. அவருடைய அறையிலிருந்து அங்கே இருக்கிற அலுவலக அறைக்கு வந்தார். பேப்பர் படித்து கொண்டிருந்தார். நான் சென்று ஐயா அப்படின்னு சொன்ன உடனே அவரு பக்கத்துல உட்காருங்கன்னு சைகை பண்ணாரு. காரணம், அவருக்கு காது கேட்கும் திறன் குறைவாக இருந்தது, கண் பார்வை துல்லியமாக இருந்தது. அதனால் ஒரு நாளிதழை வாங்கி ஒரு எழுத்து விடாமல் படித்து கொண்டிருக்கிறார். ஆனந்தமாக படித்து கொண்டிருக்கிறார். அவரை பார்க்கும் பொழுது அந்த ஆனந்தம் எனக்குள்ளும் தொற்றிக்கொண்டது. 99 வயதில் அவருடைய அந்த ஆனந்தம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதம். எந்த சிந்தனையும் இல்லை. இவ்வளவு பெரிய கோயிலை வச்சுட்டு தனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத மாதிரி உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அதை பார்க்கும் பொழுது இறைவா, இது நான் என்ன பாக்கியம் செய்தேன், இப்படிப்பட்ட சிலரை நான் சந்திக்கும் வாய்ப்பும் அவர்களிடம் ஆசி பெறும் வாய்ப்பையும் எனக்கு கொடுத்தாயே என்று அவரிடம் வணங்கி கேட்டுக்கொண்டேன். என்ன வேணும் என்று கேட்டார். எனக்கு என்ன கேட்பது என்று தெரியவில்லை, முக்தி கொடுங்கள் என்றேன். இதுவரையும் நான் யாரிடமும் கேட்காத ஒரு விஷயம் அது. முக்தி கொடுங்கள் என்றேன். சிரித்தார். முக்தி கொடுப்பது நான் அல்ல, அவனை பிடிச்சுக்குங்க அப்படின்னாரு. சிவனை பிடித்துக் கொள்ளுங்கள் என்றார். நானும் முக்திக்காகத்தான் உட்கார்ந்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு நாசுக்கா சொன்னார். ரொம்ப அருமையான அந்த வார்த்தைகள் இன்னும் என் காதுகளில் ஒலித்து கொண்டுதான் இருக்கிறது. நல்ல ஒரு சக்தியான ஒரு மனிதரை பார்த்ததில், ஒரு ஆனந்தமான ஒரு மனிதரை பார்த்ததில், மனிதர் என்று சொல்வதற்கில்லை, இதெல்லாம் இப்படிப்பட்டவர்கள் இந்த தமிழகத்திலே நிறைய இடங்களிலே இருக்கிறார்கள். அவர்களை நான் தேடி செல்வது எனக்குள் இருக்கிற ஒரு வழக்கம். உடலில் துணி இல்லாமல் நல்ல ஒரு வேட்டியோட ஒரு சிம்பிளாக, அதாவது என்ன சொல்றது, ஒரு சாதாரண மனிதர்களை விட ஒரு லெவல் இவர்களுடைய அந்த அமைப்பு அப்படி இருக்கிறது.
நான் கடைபிடிப்பது நாத்திகம் சார்ந்த ஆன்மீகம். அதனால் நீங்கள் என்னை புரிந்து கொள்வது மிகவும் கடினம். ஏனென்றால் இவர் என்னடா நாத்திகமும் பேசுறாரு, ஆன்மீகமும் பேசுறாரு அப்படின்னு கேட்பீங்க. நான் பேசுவது உண்மைதான். நாத்திகம் சார்ந்த ஆன்மீகம். நாத்திகம் சார்ந்த ஆன்மீகம் என்றால், நாத்திகம் என்றால் மூட நம்பிக்கையை பற்றியது. மூட நம்பிக்கையை வைத்துக்கொண்டு நான் ஆன்மீகத்தில் பயணம் செய்ய முடியாது. அதனால் நான் நாத்திகம் சார்ந்த ஆன்மீகம் என்று நான் சொல்லிக் கொள்கிறேன். ஒரு பதிவை போட்டிருந்தேன், அரசியல் சார்பு ஒரு பதிவை போட்டிருந்தேன். அதில் ஒருவர் என்னிடம் கமெண்டில் கேட்டிருந்தார், நீங்கள் திமுகவா என்றார். இன்னொருவர் கேட்டிருந்தார், நீங்கள் சுத்தமாக திராவிட பரம்பரையில் வந்தவர்கள், நீ திராவிடன் அப்படின்னா. நீ சொன்னாலும் சொல்லலைன்னாலும் நான் திராவிடன் தானே, திராவிட மண்ணில் தானே இருக்கிறேன். நான் தமிழன். தமிழன் என்று சொல்லும் பொழுது திராவிடன். நிறைய இன்னைக்கு வன்மங்களாக பேசுகிறார்கள், பதிவு போடுகிறேன் என்று. இந்த வன்ம பேச்சுக்களை போடுபவர்கள் அனைத்தும் சனாதனத்தை ஆராதிக்கிறவர்கள். நான் சனாதனத்திற்கு மிகவும் எதிரி. ஏனென்றால் அத்தனையும் ஏமாற்று வேலை. அவர்கள்தான் சனாதனத்தை பற்றி கையில் எடுத்துக்கொண்டு பேசுவார்கள். நான் அதற்குள் நுழைய விரும்பவில்லை. ஏனென்றால் நான் சனாதனத்தை பற்றி பேசினால் பல விஷயங்கள் வெடித்து விடும். பல விஷயங்கள் நார் நாராக கிழித்து விடுவேன். அது எனக்கு தேவையில்லை. நான் என்னை மட்டுமே, என் இறைவனை மட்டுமே நோக்கி செல்கிறேன். நீ சிவபக்தனாக இருக்க முடியாது என்று சொல்கிறார் ஒருத்தர். நான் சிவபக்தனா இல்லையா என்பதை யாரு சொல்வது? இன்னொருத்தர் சொல்ல முடியுமா? நான் தான் சொல்லணும். என் மனநிலையை பற்றி நான் தான் சொல்லணும். நான் எந்த பாதையில் போகிறேன் என்பதை நான் தான் தீர்மானிக்கிறேன். என்னை தீர்மானிக்கிறதுக்கு யாராலும் முடியாது. யாருக்கும் அந்த உரிமையை நான் கொடுப்பதில்லை. இன்னும் சிலர் ஐயா அற்புதமா சொல்லி இருக்கிறீங்க, உண்மையில் அதுதான் நடக்கணும் 2026 அப்படின்னு போட்டவங்களும் இருக்கிறாங்க. ஆக இரண்டையும் நான் ஒரு நிலையில் தான் பார்க்கிறேன். ஆனால் சில விஷயங்களுக்கு நான் பதில் சொல்லணும். அந்த பதிலை இப்பொழுது இங்கே சொல்லி இருக்கிறேன். ஆக நான் மீண்டும் வேண்டிக் கொள்வது என்னன்னா, இதுவரைக்கும் வெண்ணெய்யூர் போகாதவர்கள், கரூர் அருகாமையில தான் இருக்கிறது, வேலாயுதம்பாளையம் வழியில் தான் இருக்கிறது, அங்கே சென்று இந்த மெர்க்குரி லிங்கத்தை, அதாவது பாதரச லிங்கத்தை தரிசனம் செய்து கொண்டு ஐயா அவர்களையும் பார்த்து விட்டு வாருங்கள், திரு பாண்டுரங்க சுவாமிகளையும் பார்த்துட்டு வாங்க. ரொம்ப உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைத்ததாக நான் எண்ணுவேன் என்று சொல்லிக்கொண்டு, மீண்டும் மீண்டும் நிறைய பதிவுகள் உங்களுக்காக காத்திருக்கிறது. நிறைய விஷயங்களை யார் வேண்டுமானாலும் என்னுடைய மொபைல் எண்ணில் தொடர்பு கொள்ளலாம், அல்லது கமெண்ட்ஸில் நீங்கள் பதிவு செய்யலாம். நான் எதற்கும் கவலைப்பட மாட்டேன். இவர் தவறாக போட்டிருக்கிறார் என்பதை பற்றியும் நான் கவலைப்பட மாட்டேன். அவர் விருப்பப்படி அவர்கள் போடுகிறார்கள் என்றுதான் இருப்பேன். அதே நேரத்திலே மிகவும் தாழ்மையான ஒரு விஷயம் என்னவென்றால், எந்த குருமார்களையும் நாம் நிந்திக்க வேண்டாம். அது அவரவர்களுடைய செயலால் அவரவர்கள் கர்மா. ஆனால் சில நேரங்களிலே சிலருக்கு புரிய வைப்பதற்காக நான் சில விஷயங்களை நான் சொல்லுகிறேன். நான் யாரையும் நிந்திப்பவன் அல்ல. நான் ஒருத்தருக்கு உரிமையோடு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால், அவர் மீது எனக்கு அதிகமான பற்று இருப்பதினால், அவர் நன்றாக இருக்க வேண்டும் என்பதினால். உதாரணத்திற்கு ஒரு விஷயத்தை இங்கே நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். ஜக்கி வாசுதேவின் மனைவி விஜயம்மா உயிரோடு இருக்கும் பொழுது, நானும் அவர்களும் பேசிக் கொண்டிருக்கும் போது அவர் சொன்ன ஒரே வார்த்தை, பிகேடி, என் மகள் ராதேவுக்கு எந்த காலத்திலையும் நீங்கள் கைவிட்டு விடக்கூடாது. என் மகளோடு தான் நீங்கள் பயணிக்கணும். என் மகளை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். உங்களை எல்லாம் நான் மிகவும் நேசிக்கிறேன், நம்புகிறேன் என்று சொன்னார்கள். அந்த ராதேவின் திருமணத்திற்கு தான் நான் இடையிலே சென்று அவர்களை மனமாற வாழ்த்தி விட்டு வந்தேன். அந்த குழந்தை தெய்வ குழந்தைங்க. மறுபடியும் சொல்றேன், நான் ராதே என்பவள் தெய்வ குழந்தை. இன்று கூட நான் டிவியிலே பார்த்தால் அவர்களை என் கண்கள் குளமாகிவிடும். அவ்வளவு
அந்த வார்த்தைக்கே அந்த அன்பு உண்டு. ராதே என்றாலே அந்த நமக்குள் உணர்வு மேலிடும், அன்பான ஒரு உணர்வு மேலிடும். அந்த பெண், அந்த குழந்தை மேலும் மேலும் வளர்ந்து நன்றாக வளர வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். என் சிவனிடம் வேண்டுகிறேன். நம சிவாய, நம சிவாய, நம சிவாய. Yeah.